கிராமத்து வீட்டின் மாளிகை கூரையில் இருந்த குருவி கூட்டை 8 வயது சிவா கவனித்தான். 4 மஞ்சள் வாய் குஞ்சுகள் திறந்த வாயில் காத்திருந்தன. நான் இவற்றை வளர்ப்பேன் என்று உற்சாகத்தோடு மரத்தில் ஏறி மென்மையான குஞ்சுகளை எடுத்து ஒரு கார்டன் பெட்டியில் வைத்தான். அவன் தாய் எச்சரித்தார், சிவா, தாய்க்குருவி வரும், விட்டுவிடு. ஆனால் சிவா கேட்கவில்லை. அவன் அரிசி மாவை நீரில் குழைத்து குஞ்சுகளுக்கு ஊட்டிக் கொண்டிருந்தான். திடீரென ஒரு கீச்சும் சத்தம் கேட்டது. பெரிய கருப்பு குருவி ஒன்று பறந்து வந்து சிவாவின் தலைமேல் சூட்டியது. ஐயோ என்று கத்தினான் சிவா. கைகளால் தலையை மூடிக்கொண்டான். குருவி மீண்டும் மீண்டும் தாக்கியது. கூரிய நகங்கள் அவன் முதுகில் கீறல்களை உண்டாக்கின. அந்த தாக்குதலின் வேகத்தில் சிவாவின் கைகள் திறந்தன. அதே சமயம் தாய்க்குருவி விரைவாக பறந்து வந்து பெட்டியில் இருந்த ஒரு குஞ்சை மெதுவாக தன் அலகில் தூக்கியது. மற்றொன்றையும் தூக்கியது. 2 பறவைகளும் பறந்து சென்று மரத்தின் உச்சியில் தங்கள் கூட்டில் குஞ்சுகளை பாதுகாப்பாக இறக்கின. சிவா கீறல்கள் போடப்பட்ட முதுகுடன் நின்று கொண்டிருந்தான். அவன் தாய், இயற்கையின் பாசத்தை யாரால் தடுக்க முடியும் என்று சொன்னார். அன்று முதல் சிவா எந்த கூட்டையும் தொடவில்லை. தாய்ப்பறவையின் தியாகம் மற்றும் தைரியம் அவன் மனதில் ஆழமாக பதிந்துவிட்டது.